காவல்துறையினுடைய எந்த விதமான விதிகளும் இங்கே கடைபிடிக்கவில்லைங்கிறதா இந்த மரணத்தினுடைய முதல் காரணம். காவல்துறை இந்த இடத்துல நீங்க நெருக்கடியா வராதீங்கன்னு சொல்றாங்க. காவல்துறை இவ்வளவு ஜன நெருக்கடி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நிறைய கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தன்னை அடக்குவதற்கும் தன்னை ஒடுக்குவதற்கும் ஆளுங்கட்சி தன்னை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்லி அதை எல்லாவற்றையும் காத்துல பறக்க விட்டது. சொல்ல போனா காவல்துறையுடைய எந்த விதிகளையும் மைனா கூட விஜய் மதிக்கல. இந்த மக்களை காக்கத்தான் விஜய் வராருன்னு சொல்றாங்க. மக்களை காக்க வரேன், நல்ல அரசியல் கொடுக்க வரேன், மக்களை காக்க வரேன். நீங்க மக்களுடைய உயிரை பற்றி அக்கறைப்பட்டிருந்தா தன்னை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான கூட்டம் வரும் தெரியும்ல. உங்களை பார்ப்பதற்கு ரசிகம் வாரான், தொண்டை வாரான், மக்கள் வாரான், எல்லாம் வருவான்னு தெரியுமில்ல. அப்போ நீங்க 1 லட்சம் பேர் கரூரில் கூடுவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த 1 லட்சம் பேர் கூடுவதற்கான திடலை நீங்க தயார்படுத்திருக்கணுமா கூடாதா? நீங்க ஒரு சந்துக்குள்ள காவல்துறை அனுமதி கொடுக்குது, சரி, சந்துக்குள்ள எனக்கு வந்தா பத்தாதுங்க, எனக்கு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு திடலை கேட்டுக்கணும். இல்லைன்னா நீங்க ஒரு தனியார் திடலை வாடகைக்கு எடுத்து நீங்க விக்ரவாண்டில 150 ஏக்கரை கொடுத்தீங்க, அப்படி ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு குறைந்தபட்சம் 100 ஏக்கரை வாடகை எடுக்க முடியாது. எத்தனை லட்சம் கட்டுவாங்க? அதிகபட்சம் 10 லட்சம். ஏங்க 1 கோடி கொடுக்குறீங்க, இந்த உயிர் வருமாங்க?